மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவதற்கு எதிராகவும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீதான அநியாய பணிச்சுமைகளை திரும்ப பெற கோரியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு மாநில வாணிப சங்கத்தின் கீழ் செயல்படும் டாஸ்மாக் மதுபான கடைகளில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உயிரை பணயம் வைத்து அரசிற்கு வருவாய் ஈட்டி தருகின்றனர். ஆனால் நிரந்தரமற்ற பணிநிலை, மிக குறைவான ஊதியம், பணி விதிகள் ஏதும் இயற்றப்படாத நிலை, சமூக அவமதிப்புகள், வாடிக்கையாளர்களின் தாக்குதல்கள், டிஜிட்டல் பணிவர்த்தனை சுமை என ஏற்கனவே இவர்களின் நிலை மிகுந்த துயரமானதாக உள்ளது. இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு பணிபுரிந்து வரும் நிலையில் தற்போது காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் குறித்து நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அந்த தீர்ப்பில் மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்றேதும் குறிப்பிடப்படவில்லை. இன்றைய நிலையிலும் ஒவ்வொரு பாட்டிலும் 2 முறை ஸ்கேன் செய்வதால் விற்பனை நேரம் பெரிதும் சிரமமாகிறது. அத்தோடு வாடிக்கையாளர்களின் கோபமும் அவமதிப்புடனான கடும் சொற்களையும் பணியாளர்களை எதிர்கொள்கின்றனர். டாஸ்மாக் ஊழியர்களே காலி பாட்டில்களையும் திரும்ப பெறுவதால் காலி பாட்டில்களும் விற்பனைக்கு வரும் பாட்டில்களும் ஒரே இடத்தில் ஒன்றாக சேரும் சூழல் உருவாகும். இதனால் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தொற்று நோய் ஏற்படும் ஆபத்து உள்ளது. அத்துடன் சுகாதாரமற்ற பணி சூழலில் வேலை செய்வது உயிருக்கு அபாயத்தை ஏற்படுத்தும். எனவே ஊழியர்களின் தற்போதைய பணிச்சுமையை புரிந்து கொண்டு அவர்களின் உயிர் பாதுகாப்பையும் உடல் நலனையும் கருத்தில் கொண்டு காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் பணியாளரிடம் இருந்து திணிக்காமல் இதற்கென தனி முகமை அமைத்து அந்த முகமை மூலமாகவே பாட்டில்கள் சேகரிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.